அரியலூரில் பொறியியல் கல்லூரி நிர்வாகத்தை கண்டித்து மாணவர்கள் சாலையில் இறங்கி போராடி வருகின்றனர். இது பற்றிய விவரங்களை பார்ப்பதற்கு முன்னால் இது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். தம்பி இது குறித்த விவரங்களை எமது செய்தியாளர் சங்கரன் விவரிக்க கேட்போம். சங்கரன், வணக்கம். மாணவர்கள் கல்லூரி நிர்வாகத்தை கண்டித்து சாலையில் இறங்கி போராடி வருவதற்கான காரணம் என்ன? மாணவர்கள் தரப்பில் சொல்லப்படுவது என்ன? கல்லூரி நிர்வாகம் தரப்பில் சொல்லப்படுவது என்ன? முழு விவரங்கள். வணக்கம் காயத்ரி. இந்த ஆண்டு அதிக அளவில் மாணவர்கள் சேராத பொறியியல் கல்லூரிகள் மூடப்பட இருப்பதாக ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் திரு வேல்ராஜ் தெரிவித்திருந்தார். அதன்படி இந்த கல்வியாண்டில் 25 பொறியியல் கல்லூரிகள் மூடப்படுவதாகவும் அவர் கூறியிருந்தார். இந்த நிலையில் அரியலூரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பொறியியல் கல்லூரி வேறு ஒரு நிர்வாகத்திற்கு விற்பனை செய்து விட்டதாகவும், எனவே கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அனைவரும் வெளியேற வேண்டும் என்றும் நிர்வாகம் தெரிவித்ததன் காரணமாக அதிர்ச்சி அடைந்த மாணவர்கள் சாலையில் இறங்கி இன்று போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். அவர்களை காவல்துறையினர் சமாதானம் செய்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் அங்கு மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. வழக்கமாக ஒரு கல்லூரி மூடப்படுகிறது என்றால் முதலாம் ஆண்டில் மட்டும் மாணவர் சேர்க்கை நடத்தப்படாது. ஏற்கனவே படித்து வரக்கூடிய மாணவர்கள் முழுமையாக அவர்கள் படிப்பை முடிக்கும் வரை அந்த கல்லூரி தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பதுதான் நடைமுறையில் இருக்கக்கூடிய விதிமுறையாகும். ஆனால் அதற்கு மாறாக பாதியிலேயே மாணவர்களை வெளியேற சொல்லி இருப்பது விதிமுறை மீறிய செயல் என்ற குற்றச்சாட்டுகளை கல்வியாளர்கள் முன்வைக்கிறார்கள். இந்த விவகாரம் தற்போது அண்ணா பல்கலைக்கழகத்தின் கவனத்திற்கு வந்திருக்கிறது. சம்பந்தப்பட்ட கல்லூரி நிர்வாகத்தினுடைய செயல்பாடுகள் தொடர்பாக விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற தகவலை அண்ணா பல்கலைக்கழக வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. காயத்ரி, விவரங்களுக்கு நன்றி சங்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.